ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ₹1 கூட செலவு பண்ணாமல் 10 லட்சம் வரைக்கும் நம்ம காப்பீட்டு தொகையை பெற முடியும். எப்படி சார் இது? என்ன சார், எப்படி சார் கிடைக்கும்? 30,000, 50,000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது என்ன மூலமாக கொடுக்குறாங்க? இது தெரியாமல் போச்சுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது பார்க்கறது மட்டும் இல்லாமல் வங்கிக்கே சென்று வங்கி மேலாளரை தொடர்பு கொண்டு அவர்கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அவரும் 2-3 பேருக்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸும் வாங்கி கொடுத்துருக்காரு. 10 லட்சம் வரைக்கும், 30 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஏடிஎம் கார்டு மூலமும் விரும்பினால் இன்சூரன்ஸ் கிளைம் செய்து கொள்ளலாம். ஏடிஎம் கார்டு மூலம் விரும்பினால் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். இதற்கு ஒரு வங்கியில் ஏடிஎம் கார்டை குறைந்தபட்சம் 45 நாட்களுக்குள் பயன்படுத்தியிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 90 நாட்களுக்குள்ளே நீங்கள் இந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தியிருக்கணும். வங்கி மேலாளரே கொடுத்துருக்காரு. ஏடிஎம் கார்டு மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றான இலவச காப்பீடு. ஒரு வங்கி ஏடிஎம் கார்டை வாடிக்கையாளர் வழங்கியதுடன் விபத்து காப்பீடு மற்றும் ஆயுள் காப்பீடு ஆகியவற்றை சேர்ந்து அளிக்கப்படுகிறது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஒருவர் தன் வங்கி கணக்கு ஓப்பன் பண்ணிட்டாரு. அவருக்குன்னு ஒரு ஏடிஎம் கார்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக அவர் 90 நாட்களுக்குள்ளே எதனா ஒரு பரிவர்த்தனை பண்ணியிருக்கணும். நான் இல்லை சார், நான் கூகுள் பே தான் சார் பண்ணுவேன், ஃபோன்பேலாம் பண்ணுவேன் சார், இந்த திட்டத்தில் பெற முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. உங்கள் ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷினில் போட்டு பாடம் எடுத்துருக்க வேண்டும். அப்படின்னா ஏடிஎம் கார்டு எதனா ஒரு கடையிலேயே ஏதோ ஷாப்பிங் மால்லேயே கூட பயன்படுத்தியிருந்தீங்கன்னா 90 நாட்களுக்குள்ளே பயன்படுத்தியிருந்தாக்கா அவங்களுக்கு இந்த காப்பீட்டில் பயன் பெற முடியும். விபத்தில் இறந்துட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விபத்து காப்பீடு திட்டம் மூலமாக 5 லட்சம், 10 லட்சம், 30 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல வங்கிக்கு நீங்கள் அந்த நபர் இறந்து விட்டால் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் காப்பி கேட்பாங்க. விபத்தின் மூலமாக தான் இறந்தாங்கன்றதுக்கான எஃப்ஐஆர் காப்பி, அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு சொல்லுவாங்க. அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். இந்த விபத்தை நீங்கள் பேப்பரில் நியூஸ் கட்டிங்காக கொடுக்கணும். ஒரு பேப்பரில் காலமானான்னு சொல்லிட்டு நியூஸ் கட்டிங், இந்த 3 கண்டிப்பாக இருந்தால் உங்களுக்கு 100% காசு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ சார் விண்ணப்பிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, விபத்து ஏற்பட்டு இறந்து 45 நாட்களுக்குள்ளே விண்ணப்பிக்கணும். இப்போ ஒரு இறந்துட்டார், அவர் இறந்து அந்த ஈமச்சடங்கு எல்லாம் முடிச்சுட்டு 45 நாட்களுக்குள்ளே அந்த கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு, இந்த 3 ரிப்போர்ட்டை எடுத்து போய் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, கிளைம் ஃபார்ம்னு. அந்த கிளைம் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை சப்மிட் பண்ணிங்கனாக்கா 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு ரிப்போர்ட்டுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா வங்கி மேலாளர்கிட்ட கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்னென்னா, நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு 3 மாதத்தில் அவருக்கு 38 லட்சம் வாங்கி கொடுத்தோம் சார். அவர் பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்பெக்டர், கவர்மெண்ட் ஸ்டாஃபு இன்ஸ்பெக்டரு. அவருக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஎம் கார்டுக்கு 8 லட்ச ரூபாவும், அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால போலீஸ் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால 38 லட்சத்துக்கிட்ட நாங்கள் வாங்கி கொடுத்தோம் சார், வங்கி மேலாளர் சொல்லியிருக்காங்க. அந்த ஆடியோ பதிவு பண்ணியிருக்கேன், வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு சார் ஆடியோ பதிவு கொடுத்துருக்காங்க. ஆடியோ பதிவு வேணும்னா கேளுங்க, இதனோட லிங்க் பண்ணியிருக்கேன். கேட்டுட்டு மற்ற மேலும் தகவலுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. ஏடிஎம் கார்டில் இருக்குல்ல சார், ஏடிஎம் கார்டில் இன்சூரன்ஸ் இருக்குன்றாங்களே, ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், அதை பற்றி உங்களுக்கு தெரியும்? தெரியும் சார், நம்மளே பண்ணியிருக்கோம் சார். என்ன ப்ரொசீஜர்? ஒன்லி ஃபார் ஆக்சிடென்ட் டெத் மட்டும் தான் கவரேஜ் ஆகும் சார். ஒன்லி எலிஜிபிலிட்டி என்னென்னா, இந்த கார்டு ஸ்வைப் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சார் 90 டேஸ்க்குள்ளே. ஆக்சிடென்ட் 90 டேஸ்க்குள்ளே அப்படின்னா தான் எலிஜிபிள் வரும். 90 டேஸ் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துக்கு அடுத்த டிசீஸ் ஆகிட்டாருன்னா டிசீஸ் ஆன டேட்லேருந்து 90 டேஸ்க்குள்ளே கார்டு எதனா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். பெட்ரோல் பங்க்லேயோ இல்லை ஷாப்பிங்லேயோ சூப்பர் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி ஸ்வைப் பண்ணியிருந்தால் எலிஜிபிள். சரி சார், நம்ம 2 lakhs 5 lakhs அந்த மாதிரி இருக்குது சார். இது நம்ம பேங்க்கில் இருக்கா சார்? நம்ம எல்லா கார்டும் இதுக்கு நம்ம எப்படி சார் அப்ளை பண்ணோம் ப்ரொசீஜர்? இப்போ கார்டில் டிஃபால்ட்டாக இருக்குங்க சார். டிஃபால்ட்டு இப்போ கார்டிலலாம் இருக்கான்னு தெரியல. ஆனால் இது நம்மக்கிட்ட ப்ரூஃப் கேட்டாக்கா அதை கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அது இன்சூரன்ஸ் இருந்தாலும் அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்றது. நம்ம ஒரு கஸ்டமர் வாங்கி கொடுத்துருவோம் சார். 5 lakhs கவரேஜ் பண்ணிருக்கோம். ஆக்சிடென்ட் கவரேஜ் மட்டும் தான். ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிருக்கணும். அந்த எஃப்ஐஆர் காப்பி, இந்த டெத்து ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது டெத்துன்னு ஆக்சிடென்ட்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண மட்டும் தான். அவங்க கிளைம் தனியாக ஆஃபீஸ் இருக்குது, மும்பையில் இருக்குது. நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி அந்த பெரிய ஸ்டேட்மெண்ட்லாம் அட்டாச் பண்ணலாம். அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை ஹைலைட் பண்ணி எஃப்ஐஆர் காப்பி வேணும், அந்த எஃப்ஐஆர் காப்பி, அந்த பேப்பர் காப்பி வேணும் சார். பேப்பர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. ஆக்சிடென்ட்லாம் டெத் ஆனாங்கன்னு சொல்லி
அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபார்ம் எல்லாம் இருக்குது, யார் நாமினி அவங்க சைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க சார். சூப்பர் சார். பண்ணிடுவோம், கஸ்டமருக்கே பண்ணி கொடுத்துருவோம். ஆன்லைன் இருக்கும்போது கஸ்டமர் 5 lakhs பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தர் இருந்துட்டு 38 lakhs. 38 lakhs போலீஸ்னால அவங்க 30 lakhs கவரேஜ் சார். கவரேஜ் பண்ணி இதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுனா இருக்குமா சார்? கார்டு டு கார்டு அது டிஃபரெண்ட், நம்ம பேங்க் டு பேங்க் அது டிஃபரெண்ட். தேங்க்ஸ் சார்.